ட்ரைப்ஸ் பார்வையாளர்களுக்கு வணக்கம். பாகிஸ்தான் இஸ்லாமாபாத்தில் அமெரிக்கா மற்றும் ஈரான் இடையே 21 மணி நேரமாக பேச்சுவார்த்தை நடைபெற்றது. இந்த பேச்சுவார்த்தை தோல்வியில் முடிந்திருக்கிறது. சிறந்த ஆஃபர்களை நாங்கள் ஈரானுக்கு கொடுத்தோம், ஆனால் ஈரான் ஏற்க தயாராக இல்லை என்று அமெரிக்காவின் துணை அதிபர் ஜேடி வான்ஸ் குறிப்பிட்டுள்ளார். இந்த 21 மணி நேர பேச்சுவார்த்தையில் நடந்தது என்ன, ஈரான் தரப்பில் முன்வைக்கப்பட்ட விஷயங்கள் என்ன, இதற்கிடையே காயம்பட்ட நிலையில் இருந்த முஜ்தபா கமேனி அவரினுடைய நிலை தற்போது என்னவாக இருக்கிறது என்பது குறித்து தான் நம்ம பேச இருக்கிறோம். எக்ஸ்க்ளூசிவான தகவல்களுடன் பத்திரிகையாளர் எழிலரசன் அவர்கள் இணைந்துள்ளார். வாருங்கள், அவரோடு உரையாடலாம். சார் வணக்கம். சார் வணக்கம். இஸ்லாமாபாத்தில் 21 மணி நேரம் இந்த பேச்சுவார்த்தை நடைபெற்று இருக்குது. பாகிஸ்தான் சிறப்பாக இந்த பேச்சுவார்த்தையை முன்னெடுத்துட்டு போனாங்க அப்படின்னு அமெரிக்க துணை அதிபர் ஜேடி வான்ஸ் சொல்லியிருக்கிறாரு. ஆனால் ஈரான் எங்களுடைய முடிவுகளை ஏற்க தயாராக இல்லை, நாங்கள் சிறந்த ஆஃபர்களை அவங்களுக்கு கொடுத்தோம், ஆனால் அவங்க ஏற்றுக்க மாட்டுறாங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. பேச்சுவார்த்தையில் என்ன நடந்துச்சு, அமெரிக்கா கொடுத்த அந்த சிறப்பான ஆஃபர் என்ன, ஈரான் ஏன் அந்த ஆஃபரை ஏற்றுக்கொள்ளவில்லை? நீங்களே குறிப்பிட்ட மாதிரி ரொம்ப பரபரப்பான நிலையில் இந்த பேச்சுவார்த்தை உலகமே ஒரு புள்ளியில் உற்று நோக்குது அப்படின்னு சொல்கிற மாதிரி உலகத்தினுடைய தலைவர்கள், உலக மக்கள் எல்லாமே இஸ்லாமாபாத்தை தான் பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. கடந்த 2 நாட்களாக அதை பற்றியான செய்திகள் வந்துட்டு இருந்துச்சு. பேச்சுவார்த்தை எப்படி நடக்கும், எங்கே நடக்கும், என்ன மாதிரி ஏற்பாடுகள் நடக்குது, இது எல்லாத்தையுமே விரிவாக எல்லா பத்திரிகையும் எழுதிட்டு இருந்தாங்க. இஸ்லாமாபாத்தில் ஒரு 5 ஸ்டார் ஹோட்டலில் இந்த பேச்சுவார்த்தை நடந்திருக்கு. அமெரிக்காவிலிருந்து ஜேடி வான்ஸ் வைஸ் பிரசிடென்ட் அவருடைய தலைமையில் ஒரு குழுவும், ஈரான்ல இருந்து காலிபாஃப் ஈரானுடைய பார்லிமெண்ட் ஸ்பீக்கர் அவருடைய தலைமையில் ஒரு குழுவும், 2 குழுவும் நேற்று பாகிஸ்தானில் இறங்கி அந்த ஹோட்டலில் தங்கியிருந்தாங்க. அந்த ஹோட்டலை சுற்றி இருக்கக்கூடிய ஏரியா 3 கிலோமீட்டர் அளவுக்கு லாக் பண்ணிட்டாங்க. பொதுமக்கள் நடமாட்டம் எதுவுமே கிடையாது. இன்னும் 2 நாட்களுக்கு அப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரியான செய்திகள்லாம் வந்திருக்கு. ஸோ இந்த நிலையில் 2 பேரும் ஜேடி வான்ஸும் காலிபாஃபும் கை குலுக்கிக்கிட்டாங்க. 2 பேரும் ரொம்ப இறுக்கமாக அந்த மாதிரியான சூழ்நிலையில் 2 பேரும் சந்திச்சு 2 டீமும் சந்திச்சு பேசினாங்க அப்படின்ற மாதிரியான செய்திகள்லாம் வெளிவந்திருக்கு. அதில் நீங்கள் சொன்ன மாதிரி 21 மணி நேரம் ஒரு மாரத்தான் ஓட்ட மாதிரி ஒரு பெரிய நீண்ட பேச்சுவார்த்தை நடந்திருக்கு. இந்த பேச்சுவார்த்தை பற்றி நிறைய பேர் அதை கருத்துக்களை வெளியிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி இந்த பேச்சுவார்த்தைக்கு வர்றதுக்கு முன்னாடியே பல பிரச்சனைகள் இருந்துச்சு இல்லையா? பேச்சுவார்த்தை நடக்குமா நடக்காதா? ஆமாம், அந்த குழப்பம் நிச்சயமா இருந்துச்சு. அது ஏன் அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு போர் நிறுத்தம் 2 வாரம் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ண உடனே அதில் ஒரு முக்கியமான அம்சம் லெபனான் மீது நடக்கிற இஸ்ரேல் தாக்குதல் நிறுத்தப்படணும் அப்படின்றது ஒரு கண்டிஷன். அங்கே ஒரு 280க்கும் மேலே கொல்லப்பட்டிருக்காங்க. ஆமாம், அதாவது அந்த 2 வார போர் நிறுத்தம் ஒப்பந்தம் அறிவிக்கப்பட்ட உடனே ஒரு தாக்குதல் இஸ்ரேல் லெபனான் மீது நடத்தினாங்க. அதில் 250க்கும் மேற்பட்டவர்கள் இறந்து போயிட்டாங்க, குழந்தைகள் நிறைய பேர் இறந்துட்டாங்க, 1000க்கும் மேற்பட்டவர்கள் அதில் படுகாயம் அடைஞ்சிட்டாங்க. ஸோ அப்போவே இந்த பீஸ் டாக், இந்த அமைதி பேச்சுவார்த்தை நடக்குமா, இது அடுத்த கட்டத்துக்கு போகுமா அப்படின்ற மாதிரியான செய்திகள்லாம் வெளிவந்துச்சு. ஆமா, ஜேடி வான்ஸ் அங்கிருந்து கிளம்பி வர்றப்பயே அமெரிக்காவுடன் விளையாடக்கூடாது அப்படின்னு ஸ்டேட்மெண்ட் எல்லாம் கொடுத்துட்டு வந்தாரு. If they're going to try to play us, then they're going to find that the negotiating team is not that receptive. ஃளைட் ஏறதுக்கு முன்னாடி அவர் என்ன சொன்னாருன்னா, லெபனான் இதுல இந்த கண்டிஷன்ல இன்க்ளூடட் கிடையாது அப்படின்னு அவர் அறிவிச்சிட்டாரு. ஆனா பாகிஸ்தான் பிரைம் மினிஸ்டர் அவர் இந்த பேச்சுவார்த்தை அப்படின்றத சொல்லும் பொழுது, இந்த 2 வாரம் அமைதி அப்படின்னு சொல்லும் பொழுது அவர் என்ன போட்டிருந்தாருன்னா, எல்லா முனைகள்லயும் நடத்தப்படுற தாக்குதல், யுஎஸும் இஸ்ரேலும் நடத்துற தாக்குதல் நிறுத்தப்படணும், குறிப்பா லெபனான் மீதும் நிறுத்தப்படணும் அப்படின்றது தான் அந்த ப்ரீ கண்டிஷன். இந்த பேச்சுவார்த்தை, இந்த அமைதிக்கான ஒரு ப்ரீ கண்டிஷனா அவங்க இதை சொன்னாங்க. அதை மீறிடுச்சு ஈரான். முதல் நாளே மீறிட்டு பயங்கரமான தாக்குதல், 10 நிமிடங்கள்ல 100கணக்கான இடங்களை டார்கெட் பண்ணி 100க்கும் மேற்பட்ட குண்டுகளை போட்டிருக்காங்க. சிவிலியன்ஸ் வாழக்கூடிய, பொதுமக்கள் வசிக்கக்கூடிய பகுதியில் தாக்குதல் நடத்திட்டு, அதுக்கு காரணம் என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஹெஸ்போலா அவங்க இந்த இடத்துல இருந்து ஆப்ரேட் பண்றாங்க, அவங்களுடைய தளவாடங்கள், அவங்களுடைய இயங்குதளமா இந்த சிட்டியை அவங்க பயன்படுத்துறாங்க, அதனாலதான் நாங்கள் அதை மீது தாக்குதல் நடத்த வேண்டிய அவசியம் வந்துச்சு அப்படின்னு அவங்க எப்படி மற்ற இடங்கள்லாம் இஸ்ரேல் ஒரு காரணம் சொல்லி பொதுமக்கள் மீது தாக்குதல் நடத்துறாங்களோ அதே போல ஒரு காரணத்தை இங்கேயும் சொல்லி தாக்குதல் நடத்திட்டாங்க. இதை நடத்தின உடனே பேச்சுவார்த்தை அடுத்த கட்டத்துக்கு போகுமா அப்படின்ற டவுட் எல்லாருக்கும் வர ஆரம்பிச்சிருச்சு. குறிப்பா காலிபாஃப் ஈரானுடைய பார்லிமெண்ட் ஸ்பீக்கர் அவர் என்ன ட்வீட் பண்ணியிருந்தாருன்னா, 2 கண்டிஷனை நீங்க நிறைவேற்றினாதான் நாங்க புறப்பட்டு வருவோம் அப்படின்னு காலிபாஃப் சொன்னாரு. அதுல ஒரு கண்டிஷன், லெபனான் மீது நடத்தப்படுற தாக்குதல் நிறுத்தப்படணும். 2வது கண்டிஷன், ஈரானுடைய வெளிநாடுகளில் இருக்கக்கூடிய பணம், சொத்துக்கள், சொத்துக்கள் அது முடக்கப்பட்டிருக்கு, அதை ரிலீஸ் பண்ணி விடணும்.
அப்படின்ற 2 கண்டிஷன். அது ஒரு 50,000 கோடிக்கு மேல இருக்கு. 65,000 கோடி அப்படின்றாங்க. அதாவது ஈரான் எண்ணெய் விற்ற பணம் உலக நாடுகள்ல சில பேங்க்ஸ்ல இருக்கு, அந்த பணத்தை முடக்கி வச்சிருக்கிறாங்க. அதை நீங்க ரிலீஸ் பண்ணணும். இந்த 2 கண்டிஷன்ஸ், ப்ரீ கண்டிஷன்ஸ். நாங்க வந்து இஸ்லாமாபாத்துக்கு புறப்பட்டு வரணும்னாலே இந்த 2 கண்டிஷனை ஒத்துக்கிட்டு தான் நீங்க வரணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் அவர் ட்வீட் பண்ணியிருந்தாரு. ஃப்ளைட்ல அவங்க வர்றப்ப அதுலயே வந்து ஒரு ஒரு உருக்கமான அந்த குழந்தைகள் மினாப்ல, அதாவது காலிபாஃப் ஈரானுடைய பார்லிமெண்ட் ஸ்பீக்கர், அவர் வந்து ஒரு படத்தை ஃப்ளைட்ல ஏறிட்டு இஸ்லாமாபாத்துக்கு ஃப்ளைட் ஏறிட்டு போஸ்ட் பண்ணியிருந்தாரு. அதுல என்னோட ஃப்ளைட்ல பயணிக்கக்கூடியவர்கள் யார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போட்டோ போட்டிருந்தாரு. அதுல அந்த மினாப்ல 168 குழந்தைகள் இறந்து போயிருந்தாங்க யுஎஸ் உடைய இஸ்ரேலுடைய தாக்குதலால ஒரு பள்ளிக்கூடத்துல. அந்த குழந்தைங்களுடைய ஸ்கூல் பேக்கு, அது மாதிரி அவங்களுடைய படங்கள் எல்லா சீட்லையும் வரிசையா வச்சு அந்த போட்டோவை அவர் வெளியிட்டிருந்தாரு. இன்னும் சில பேர் எழுதுறாங்க, இந்த அமைதி பேச்சுவார்த்தை குழு இருக்கு இல்லைங்களா, அதுக்கு பேரே மினாப் 168 அப்படின்னே சொல்றாங்க. இப்போ அந்த அளவுக்கு ஒரு பயணம் அவங்க புறப்பட்டு வந்தது. அதாவது டெஹ்ரான்ல ஈரான் டீம் புறப்படும் போது விமான நிலையத்திலேயே 2 மணி நேரம் 3 மணி நேரம் காத்திருந்தாங்க. இந்த மாதிரி அவங்களுடைய ப்ரீ கண்டிஷன்ஸை அமெரிக்கா ஒத்துக்குதா, அதை பாகிஸ்தான் இன்சூர் பண்ணி சொல்லணும் அப்படின்ற அந்த கோரிக்கையை முன் வச்சு அவங்க வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. அதற்கு பிறகு கடைசி நிமிடத்துல தான் அவங்க புறப்பட்டு இஸ்லாமாபாத்துக்கு வந்தாங்க அப்படின்ற செய்தி. அந்த டீம்ல காலிபஃபோட இன்னொரு முக்கியமான ஆள் ஈரானுடைய ஃபாரின் மினிஸ்டர் அராக்சி, அவர் வந்திருக்காரு. ஆமா, அவரோட நிறைய பேர் எக்ஸ்பர்ட் டீம் வந்திருக்கிறாங்க. இந்த மாதிரி எக்கனாமிக்ஸ்ல, சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜில, இது மாதிரியான விஷயங்கள்ல எக்ஸ்பர்ட் டீம், அவங்களும் அந்த டீமோட சேர்ந்து பேச்சுவார்த்தை நடத்துற இடத்துக்கு வந்திருக்காங்க. அதே மாதிரி அமெரிக்காவிலையும் நிறைய டீம் புறப்பட்டு வந்திருக்காங்க. ஜேடி வேன்ஸ் வந்திருக்காரு. மிடில் ஈஸ்ட் என்வாய், மிடில் ஈஸ்டோடைய பிரதிநிதி, அமெரிக்காவுடைய பிரதிநிதியா இருக்கிற விட்காஃப் அவர் வந்திருக்காரு. ட்ரம்போடைய மருமகன் குஷ்னர் அவர் வந்திருக்காரு. அவரை ஒட்டி அவங்களும் நிறைய டீம் அவங்க வந்திருக்கிறாங்க. இந்த பேச்சுவார்த்தையை தொடங்கும் போது முதல்ல என்ன ரிப்போர்ட் வந்துச்சு அப்படின்னா, இவங்க 2 பேரும் நேரடியா சந்திச்சு பேசிக்க மாட்டாங்க. இவங்க ஒரு இடத்துல இருப்பாங்க, ஈரான் டீம் அவங்க ஒரு இடத்துல இருப்பாங்க. இவங்க 2 பேரும் பாகிஸ்தான் மூலமா அவங்களுடைய விஷயங்களை பகிர்ந்துப்பாங்க, செய்திகளை பகிர்ந்துப்பாங்க அப்படின்னு வந்துச்சு. ஆனா இன்னைக்கு வந்திருக்கக்கூடிய செய்தி 2 பேரும் கை கொடுத்துக்கிட்டாங்க அப்படின்ற செய்தி இதுல வந்திருக்கு. அதனால எப்படியா இருந்தாலும் நீங்க சொன்ன மாதிரி அமெரிக்காவுடைய வைஸ் பிரசிடென்ட் ஜேடி வேன்ஸ் அவர் 21 மணி நேரம் பேச்சுவார்த்தை முடிஞ்ச பிறகு ஒரு சோகமான செய்தி அப்படின்னு சொல்லிட்டு அவர் புறப்பட்டு இருக்காரு. அது வந்து எங்களுக்கு சோகமானது அப்படின்றத விட ஈரானுக்கு தான் இன்னும் கூடுதல் சோகமானது அப்படின்னு அவரு சொல்லியிருக்காரு. சொல்லிட்டு அவர் ஃபிளைட் ஏறி புறப்பட்டு இருக்காரு. என்ன அந்த சோகமான செய்தி? அந்த 21 மணி நேரத்தில் ஏன் இந்த உடன்பாடு எட்டப்படவில்லை? அமைதிக்கான இந்த பேச்சுவார்த்தை ஏன் வெற்றி பெறவில்லை? அதாவது இதை பற்றி எழுதக்கூடியவர்கள் சொல்ற ஒரு விஷயம், 2 பேருமே என்ன பேச்சுவார்த்தைக்கான டீடைல்ஸ் என்ன அப்படின்றத வெளிப்படுத்தல. ஆனா எல்லோரும் எது ரெட் லைன், எது வந்து இதுல பிரச்சனைக்குரியதா இருக்கும் அப்படின்னு அவங்க எழுதுறாங்க அப்படின்னா 3 விஷயங்கள் சொல்றாங்க. ஒன்னு, இஸ்ரேலை கட்டுப்படுத்துறது, இஸ்ரேல் தொடர்ந்து நடத்தக்கூடிய தாக்குதல் அதை தடுத்து நிறுத்துறது ஒரு பிரச்சனை. 2வது, ஈரான் நியூக்ளியர் வெப்பன், அணு ஆயுதங்களை தயாரிக்கிறதுக்கான முயற்சியில இருக்கு, அதை கட்டுப்படுத்தணும் அப்படின்றது யுஎஸ் உடைய முயற்சி. அதுல அவங்க தோல்வி அடைஞ்சிருக்க கூடும் அப்படின்றது 2வது. 3வது, ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்முஸ்ல ஃப்ரீ ஃப்ளோ அப்படி இருக்கணும், கப்பல்கள் சுதந்திரமா போயிட்டு வரணும், அதுல எந்த ரெஸ்ட்ரிக்ஷனும் இருக்கக்கூடாது, டோல் கட்டணம் வசூலிக்கிறதும் இருக்கக்கூடாது அப்படின்றது. கட்டணமும் வசூலிக்கக்கூடாது, தடையும் இருக்கக்கூடாது, ஈரானோட கட்டுப்பாடு அதுல இருக்கக்கூடாது அப்படின்றது. இந்த 3 விஷயங்கள் தான் பிரச்சனைக்குரியதா இருக்க முடியும் இந்த பேச்சுவார்த்தையில அப்படின்றத சுட்டி காட்டுறாங்க. அதனால அவர் புறப்பட்டு போகும்போது என்ன சொல்றாருன்னா, இந்த கடைகள்லாம் வச்சிருக்கிறவங்க சொல்லுவாங்கல்ல, ஒரு ஃபைனல் ஆஃபருங்க, பெஸ்ட் ஆஃபருங்க அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அது மாதிரி ஒரு பெஸ்ட் ஆஃபரை, ஒரு ஃபைனல் ஆஃபரை நாங்க ஈரானுக்கு கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் புறப்பட்டு போயிருக்காரு. ஆனா இது வந்து நம்ம பேச்சுவார்த்தை தோல்வி அப்படின்றத நம்ம முழுக்க சொல்லிட முடியாது. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, இந்த பேச்சுவார்த்தை தொடங்குறதுக்கு முன்னாடியே இந்த பேச்சுவார்த்தை எப்படி நடக்கும் அப்படின்னு எழுதும் போது என்ன சொன்னாங்க அப்படின்னா, இது வந்து முதல் கட்ட பேச்சுவார்த்தை நடக்கும், 2 வாரமா அவங்க டீம் இங்க தான் தங்கியிருக்க போறாங்க, மீண்டும் மீண்டும் அவங்க அடுத்தடுத்த ரவுண்டு அமெரிக்காவில் இருக்கக்கூடிய தகவல்கள், அங்கிருந்து இருக்கக்கூடிய கருத்துக்களை பெற்று, அதே மாதிரி ஈரான் அங்க இருக்கக்கூடிய அவங்களோட சுப்ரீம் லீடருடைய கருத்துக்களை பெற்று, இப்படி பல கட்டமாக தான் அந்த பேச்சுவார்த்தை போகும். டிப்ளமேசி வந்து ஒரே இரவுல, ஒரு நாள்ல, ஒரு ரவுண்ட்ல வந்து அந்த பேச்சுவார்த்தை முடிஞ்சிடாது அப்படின்றத முன்னாடியே எழுதினாங்க. இப்பவும் ஜேடி வேன்ஸ் புறப்பட்டு போயிருக்காரு. பேச்சுவார்த்தை நடக்கும்போதே ட்ரம்ப் கிட்ட பல தடவை போய் பேசிட்டு வந்தாரு அப்படின்றதெல்லாம் எழுதியிருக்காங்க. அதனால இது வந்து முதல் கட்ட பேச்சுவார்த்தை ஒரு தீர்வை நோக்கி போகாம முற்று பெற்றிருக்கு அப்படின்னு நம்ம சொல்லலாம். அப்போ அடுத்தடுத்த கட்ட பேச்சுவார்த்தைகள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதுல என்ன மாதிரியான செய்திகள் வருது அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும்.
இதுல ஒரு குறிப்பிட்டு பார்க்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, இந்த அணு ஆயுதம் சம்பந்தமான பேச்சுவார்த்தை இது வந்து இப்பதான் நடக்குது அப்படின்னு கிடையாது. கடந்த பிப்ரவரி மாதமே ஈரானுடைய நியூக்ளியர் ப்ரோக்ராம் அதை ஒட்டிய பேச்சுவார்த்தை நடந்துச்சு. அதை வந்து விட்காஃபும் குஷ்னரும் அப்பவே அவங்க அதை முன்னின்று நடத்திக்கிட்டு இருந்தாங்க. அந்த பேச்சுவார்த்தை நடந்துகிட்டு ஒரு டீல் வரக்கூடிய சூழ்நிலையில தான் இந்த பிப்ரவரி 28ஆம் தேதி நடந்த அந்த தாக்குதல் நடந்துச்சு. ஈரான்ல சுப்ரீம் லீடர் கொல்லப்பட்டார், அலி அயதுல்லா ஹமேனி கொல்லப்பட்டது. அப்போ வந்து பேச்சுவார்த்தை நடந்துகிட்டு இருந்துச்சு. அந்த பேச்சுவார்த்தையும் இந்த நியூக்ளியர் ப்ரோக்ராம் பத்தி தான். அப்படின்னா இப்போ என்ன எழுதுறாங்க அப்படின்னா, அந்த பேச்சுவார்த்தைக்கு வந்த ஈரான் வேற, பிப்ரவரி மாசம் வந்த ஈரான் வேற, இன்னைக்கு இருக்கிற 40 நாள் போருக்கு பிறகு இன்னைக்கு இருக்கிற ஈரான் வேற. அப்போ பிப்ரவரி மாசம் நடந்த மாதிரியே ஈரானை நினைச்சுக்கிட்டு அமெரிக்கா வந்துச்சுன்னா அமெரிக்காவுக்கு வாய்ப்பு கிடையாது. இப்ப இருக்கிற ஈரான் பலம் பொருந்திய ஈரான், ஒரு ஸ்ட்ராங்கான பொசிஷன்ல இருக்கிற ஈரான் இன்னைக்கு இருக்கிறது. அதனால அமெரிக்கா தான் இறங்கி வரக்கூடிய சூழ்நிலையில இருக்கும். இப்ப பேசக்கூடிய முன் வச்சு கருத்துக்களை வைக்கக்கூடிய பவர் வந்து இன்னைக்கு ஈரான் கிட்ட தான் இருக்கு அப்படின்றத நிறைய உலக அரசியலை ஆய்ந்து எழுதக்கூடியவங்க முன்னாடியே எழுதிட்டாங்க. இதை நேற்று பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்கிறப்ப ட்ரம்ப் வந்து பேட்டி கொடுக்குறாரு, இந்த பேச்சுவார்த்தைலாம் எனக்கு ஒரு பொருட்டே இல்லை அப்படின்னு சொல்லி. இல்ல, ட்ரம்ப் வந்து இந்த பேச்சுவார்த்தை நடக்கும் போது கிடையாது, இந்த பேச்சுவார்த்தை தொடங்குறதுக்கு முன்னாடியே ஒரு ட்வீட் பண்ணாரு. அது ரொம்ப பரபரப்பா பேசப்பட்டுச்சு. அந்த ட்வீட் என்ன அப்படின்னா, எங்களுடைய கப்பல்கள்ல நாங்க வந்து ஆயுதங்கள்லாம், நவீன ஆயுதங்களை எல்லாம் ஏத்திக்கிட்டு இருக்கோம் அப்படி சொல்றாரு. நாங்க லோட் பண்ணிட்டு இருக்கோம். இது வரைக்கும் நாங்க ஈரானை அடிச்சதை விட அதை விட ஒரு நவீன ஆயுதங்களே நாங்க எங்க கப்பல்ல ஏத்திக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு ஒரு பேச்சுவார்த்தை நடக்கும் போதே ஒரு மிரட்டல் அந்த மாதிரி ஒரு போஸ்ட் பண்ணாரு. இப்ப என்ன சொல்லியிருக்காருன்னா, எங்களுக்கு அதெல்லாம் ஒரு பேச்சுவார்த்தை டீல் வருது, டீல் வரல, எங்களுக்கு அதெல்லாம் ஒரு பிரச்சனையே கிடையாது, நாங்க ஆல்ரெடி வின் பண்ணிட்டோம் அப்படின்னு. அதாவது நாங்க வின் பண்ணிட்டோம்னு திருப்பி திருப்பி அவரு சொல்லிட்டே இருக்காரு. ஸ்டேட் ஆஃப் ஹார்மஸ் நாங்க எப்படி ஓபன் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்றாரு. இப்ப பேச்சுவார்த்தை எதுக்காக நடக்குது? அதுக்காக தான், அதை பத்தி தான் நடந்துட்டு இருக்கு. ஆனா அதெல்லாம் எனக்கு பொருட்டே கிடையாது, நான் ஓபன் பண்ணிடுவேன் அப்படின்னா எதுக்காக பேச்சுவார்த்தை நடத்தணும்? அதை வந்து ஈரானை சேர்ந்த அவங்க வழக்கமா எப்பொழுதுமே அமெரிக்காவை கிண்டல் பண்ணி போஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இப்பவும் ஒரு கிண்டல் பண்ணி ஒரு போஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸ்டேட் ஆஃப் ஹார்மஸை சோசியல் மீடியாவில் போஸ்ட் பண்ணி திறக்க முடியாது, அங்கே திறக்கணும்னா அது ஈரானால தான் திறக்க முடியும் அப்படின்னு அவர் போஸ்ட் பண்ணியிருக்காங்க. அதனால ட்ரம்ப் வந்து அவர் எல்லாருமே சொல்ற மாதிரி அவர் நிலையான மனநிலை அவருக்கு இல்லை, அவர் ஏதோ குழப்பமான சூழ்நிலையில இருக்காரு. அதனாலதான் இப்படி முன்னுக்கு பின் முரணா அவர் எழுதிக்கிட்டு இருக்காரு, பேசிக்கிட்டு இருக்காரு அப்படின்றதெல்லாம் குறிப்பிடுறாங்க. இப்போவும் அதுதான் இந்த இதுல வெளிப்படுது. இதுக்கு இடையில சீனாவிலிருந்து கப்பல்கள் மூலயமா ஈரானுக்கு ஆயுதங்கள் போயிட்டு இருக்கு அப்படின்ற செய்தியும் வெளிவந்திருக்கு. இந்த செய்தி எதுலேருந்து வெளிவருது அப்படின்னா, அமெரிக்காவுடைய உளவு ரிப்போர்ட், இன்டெலிஜென்ஸ் ரிப்போர்ட் இப்படி வந்திருக்கு. அதாவது மறைமுகமா நேரடியா கப்பல்களை அனுப்பாம மறைமுகமா இன்னொரு நாடு மூலயமா சீனாவுடைய ஆயுதங்களை ஈரானுக்கு அனுப்பிட்டு இருக்காங்க அப்படின்ற செய்தி வந்திருக்கு. அந்த செய்தி தொடர்பா ட்ரம்ப்கிட்ட கேள்வி கேட்குறாங்க, சீனாவோட ஆயுதங்கள் ஈரானுக்கு போயிட்டு இருக்காமே அப்படின்னு கேள்வி கேட்கும் போது, அப்படி போயிட்டு இருக்கு அப்படின்னா அது வந்து சீனாவுக்கு பிக் ப்ராப்ளம், ஒரு பெரிய பிரச்சனை அவங்களுக்கு அப்படின்றத ட்ரம்ப் சொல்லியிருக்காரு. ஆனா சீனா இந்த செய்திகள்லாம் மறுத்திருக்காங்க, நாங்க எந்த ஆயுதங்களையும் ஈரானுக்கு கொடுக்கல, அந்த செய்திகள் அந்த உளவு ரிப்போர்ட் எல்லாமே பொய், தவறானது, இப்படி கிளப்பி விடாதீங்க அப்படின்னு சொல்லி சீனா இதை மறுத்திருக்கு. ஓகே, இதுல பிபிசி வந்து என்ன ரிப்போர்ட் பண்ணிருக்கிறாங்கன்னா, ஈரானின் அணுசக்தி திட்டம் குறித்த கேள்விக்கு ஜேடி வான்ஸ் என்ன சொன்னாரு அப்படின்னா, ஈரான் அணு ஆயுதத்தை உருவாக்க முயலவோ அல்லது அதனை உருவாக்குவதற்கான வழிமுறைகளை பெறவோ செய்யாது என்ற தெளிவான மற்றும் உறுதியான உறுதிமொழியை நாம் ஈரானிடமிருந்து பெற வேண்டும் என்பதே எளிய விஷயமாகும் அப்படின்னு வந்து அவர் சொல்லிருக்கிறார். அப்போ அதுதான் வந்து நீங்க குறிப்பிட்ட மாதிரி பிரதானமான ஒரு பேசுபொருளாக இருந்திருக்குது. இந்த நியூக்ளியர் ப்ரோக்ராம் அதை பத்தி அதுக்கும் ட்ரம்ப் அப்ப என்ன சொன்னாரு, போர் கடந்த முறை போன வருஷம் ஜூன்ல நடந்த போர், அதுக்கப்புறம் இப்போ நடந்த 40 நாள் போர், இந்த 2 தடவையுமே என்ன சொன்னார்னா, நாங்க வந்து ஈரானுடைய நியூக்ளியர் ப்ரோக்ராமை முடிச்சிட்டோம், அவங்களுக்கு அணு ஆயுதமே அந்த சக்தியே கிடையாது, அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை நாங்கள் அழிச்சிட்டோம் அப்படின்லாம் சொன்னாரு. அவங்க யுரேனியம்லாம் நாங்கள் வந்து முடிச்சிட்டோம், அவங்களுக்கு அந்த பவரே கிடையாது அப்படின்னு சொன்னாரு. ஆனா இப்போ என்ன சொல்றாருன்னா, இப்போ அதை வச்சு இவங்க பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்காங்க. அதாவது ஒரு விஷயம், ஒன்று யுரேனியம் அதை வந்து ஈரான்கிட்ட அமெரிக்காவால் எடுக்க முடியல, அது அவங்கள்ட்ட தான் பாதுகாப்பாக இருக்கு, அது ஒன்று கிளியர் ஆகுது. இன்னொன்று ஈரானுடைய நியூக்ளியர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், அந்த மாதிரியான ஒரு உட்கட்டமைப்பு அது அவங்கள்ட்ட இருக்கு, அதை அமெரிக்கா அழிக்கல. அப்ப இது ரெண்டுமே நடக்காத போது ஈரானுக்கு பவர் அதிகமாக தான் இருக்கு. இந்த பேச்சு ஏற்கனவே அழிச்சிட்டோம் அப்படின்னு பலமுறை சொல்லிட்டாரு, எதிர்காலத்தில் அப்படி உருவாக்க கூடாது அப்படின்றதான் எங்களுடைய கோரிக்கை, நிர்பந்தம்.
அதுவே தவறான தகவல். யுரேனியம் அவங்கள்ட்ட தான் இருக்கு. அவங்க எந்த அளவுக்கு அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்லாம் வச்சிருக்காங்க அப்படின்றது அமெரிக்காவோட கண்டே பிடிக்க முடியல. அவங்க எந்த டனல்ல வச்சிருக்காங்க, எந்த மலைக்கு கீழே வச்சிருக்காங்க, அதெல்லாம் இவங்களுக்கு எந்த டீட்டெயிலும் கிடையாது. அதனாலதான் வந்து இவங்க நியூக்ளியர் ப்ரோக்ராமையே திருப்பி திருப்பி குறி வச்சு பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்காங்க. அதாவது இவங்களுடைய நோக்கம் என்ன அப்படின்னா, இதுக்கு இணங்க வச்சுட்டா ஈரானை நாங்க வந்து அணு ஆயுதங்களையோ இல்ல யுரேனியத்தையோ அதை மீது ஒரு டீலை கொண்டு வந்துட்டாங்க அப்படின்னா தன்னுடைய வெற்றியா அவர் அமெரிக்காவில் அதை கொண்டாட முடியும், மக்கள்கிட்ட அதை சொல்ல முடியும். அந்த நோக்கத்துக்காக தான் இவங்க மீண்டும் மீண்டும் நியூக்ளியர் டீல் இப்படியே அவங்க ஈரான்கிட்ட பேசிக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா ட்ரம்ப்புக்கு வந்து இன்னும் சில மாதங்கள்ல அங்கே மிட் டேர்ம் எலெக்ஷன் வருது அமெரிக்காவோட. அதுல வந்து கண்டிப்பா ட்ரம்ப் தோத்துருவாரு அப்படின்ற செய்திகள், கருத்து கணிப்புகள்லாம் வெளியே வந்துட்டு இருக்கு. அதை மாத்தலாமா, மக்களுடைய மனசுல ஒரு வெற்றி வீரனா வரலாமா அப்படின்னு ட்ரம்ப் முயற்சி பண்றாரு. ஆனா ஈரான் வந்து இந்த பேச்சுவார்த்தையை ரொம்ப அமைதியா ரொம்ப நிதானமா அதை கையாளுறாங்க அப்படின்றதான் இதுல இருந்து தெரியுது. இந்த பேச்சுவார்த்தை தோல்வி அப்படின்ற மாதிரியான செய்திகள் வந்துட்டு இருக்கும் பொழுது ஈரானுடைய வெளியுறவுத்துறை செய்தி தொடர்பாளர் இஸ்மாயில் பாகாய் அவரு ஒரு செய்தி சொல்றாரு. அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, 40 நாட்கள் இம்போஸ்டு வார், திணிக்கப்பட்ட ஒரு போர் முடிஞ்சிருக்கு. அதை ஒட்டி ஒரு அவநம்பிக்கையோடும் சந்தேகத்தோடும் தான் இந்த பேச்சுவார்த்தை தொடங்கியிருக்கு. இப்படிப்பட்ட சூழ்நிலையில எடுத்த உடனே விரைவா ஒரு முடிவு வரும் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்றது வந்து நடக்காது, சாத்தியமில்லாதது. அதனால அடுத்தடுத்த பேச்சுவார்த்தைகள் இருக்கு அப்படின்ற மாதிரியான சாத்தியக்கூறுகள் இருக்கு அப்படின்ற மாதிரியான செய்தியை இஸ்மாயில் பாய்கா சொல்லியிருக்காரு. ஆனா இவங்க பண்றது ஒரு சட்டப்பூர்வமற்ற அதிகப்படியான கோரிக்கைகளை முன்வைக்கிறாரு அப்படின்றதையும் சொல்லிருக்காரு இல்லையா? ஆமா, அதாவது ஈரான் நாட்டுடைய ரைட்ஸ், அவங்களுடைய உரிமைகளை அமெரிக்காவிட்ட நாங்கள் விட்டு கொடுக்க முடியாது, அதை வந்து அவங்க கேள்வி கேட்கறதையோ அதுல அவங்க தலையேறதையோ நாங்கள் அனுமதிக்க முடியாது அப்படின்றதையும் அவர் சொல்லியிருக்காரு. இந்த ஹோர்மோஸ் நீரிணையில் அதுல வைக்கப்பட்டுள்ள ஈரான் வைத்துள்ள கன்னி வெடிகள், அதை அகற்றுவதற்கு 2 போர்க்கப்பல்களை அமெரிக்கா வந்து அனுப்பி இருக்குது. அந்த போர்க்கப்பல் வந்து உள்ள வந்திருக்குது அப்படின்னு அமெரிக்க இராணுவம் தன்னுடைய எக்ஸ் பக்கத்துல வந்து போட்டிருக்கிறாங்களே, அது கன்னி வெடிகளை அகற்றி விட்டதா? என்ன நடக்குதாங்க? அதாவது அமெரிக்காவுடைய சென்ட்ரல் கமாண்ட், சென்காம் அப்படின்னு சொல்லுவாங்க, அவங்களுடைய சோசியல் மீடியா பக்கத்தில் ஒரு செய்தி போட்டிருக்காங்க. ஒரு கப்பலோட படத்தை போட்டு அவங்க செய்தி என்ன போட்டிருக்காங்க அப்படின்னா, சைட் ஆஃப் ஹார்மூஸில் 2 கப்பல்கள், USS ஃப்ராங்க் பீட்டர்சன் அப்படின்ற ஒரு கப்பல், இன்னொன்று வந்து USS மைக்கேல் மர்ஃபி அப்படின்ற கப்பல். இந்த 2 கப்பலும் சைட் ஆஃப் ஹார்மூஸில் போயிட்டு வந்துருச்சு. அதாவது அங்கெல்லாம் வந்து ஈரான் மைன்ஸ், கன்னி வெடிகள், கடலில் கன்னி வெடிகள் வச்சிருக்காங்களா அப்படின்றத சோதிச்சுட்டு நாங்கள் அந்த வழியில் போயிட்டு வந்திருக்கோம். போயிட்டு வந்த பிறகு கப்பல் வருவதற்கான ஒரு பாதுகாப்பான வழித்தடத்தை நாங்கள் அறிவிப்போம். அந்த வழியாக கமர்ஷியல் கப்பல்கள், கமர்ஷியல் ஷிப்ஸ்லாம் போயிட்டு வரலாம் அப்படின்றத அவங்க சொல்கிறாங்க. அதாவது இதில் பார்க்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, முதல்ல உண்மையிலேயே ஈரான் சி மைன்ஸ் அங்கே வச்சிருக்காங்களா அப்படின்றது யாராலும் உறுதிப்படுத்த முடியாத தகவல். அவங்க வந்து சி மைன்ஸ் அங்கே வச்சிருக்காங்களா இல்லை பயமுறுத்துறதுக்காக சி மைன்ஸ் நாங்கள் அங்கே வச்சிருக்கோம் அப்படின்னு சொன்னாங்களா அப்படின்றது தெரியல. ஆனால் ட்ரம்ப் என்ன சொன்னார்னா, நாங்கள் 70க்கும் மேற்பட்ட மைன் டிராப்பர்ஸ், ஈரானுடைய மைன் டிராப்பர்ஸ், மைனை வந்து கடலில் வச்சுட்டு போகிற அந்த படகுகளை நாங்கள் தாக்கி மூழ்கடிச்சிட்டோம், அதெல்லாம் கடலுக்கு அடியில் இருக்குது அப்படின்னு ட்ரம்ப் சொன்னார். ஆனால் அது மாதிரி மைன்ஸ் இருக்கா அப்படின்றதே நமக்கு தெரியல, உறுதியாக தெரியல. ஆனால் ஈரான் வந்து இந்த 2 வார பேச்சுவார்த்தை வந்த பிறகு, ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மூஸ் திறக்கப்படும் அப்படின்ற செய்தி வந்த பிறகு ஈரான் வந்து ஒரு மேப் வெளியிட்டாங்க. கப்பல் வந்து இந்த வழித்தடத்தில் தான் போகணும், வேற வழித்தடத்தில் போனீங்கன்னா நீங்கள் ஆபத்தில் சிக்கிப்பீங்க அப்படின்றது தான் அந்த மேப்போடைய செய்தி. அந்த மேப் வந்து ஈரானுடைய கோஸ்ட், அவங்களுடைய கடற்கரையை ஒட்டி போகிற மாதிரி அவங்க மேப் வெளியிட்டு இருந்தாங்க. ஏன்னா அப்போ தான் அவங்க கண்ட்ரோலில் இருக்க முடியும் அப்படின்றதுக்காக. இப்போ கூட என்ன செய்தி சொல்கிறாங்க அப்படின்னா, மைன்ஸை வச்சு தான், சி மைன்ஸை வச்சு தான் ஈரான் கப்பலை தாக்கணும் அப்படின்றது அவசியம் கிடையாது. அவங்க அவங்க நிலப்பகுதியிலிருந்தே அவங்க மிசைல் மூலமாக கப்பல்களை தாக்க முடியும் அப்படின்றது தான். அதாவது நூற்றுக்கணக்கான கப்பல்கள் போகும்போது ஏதாவது ஒரு கப்பலை குறி வச்சு ஈரான் அடித்தா கூட அதனால் ஏற்படக்கூடிய நஷ்டம் பல கோடி இருக்கும், பல 100 கோடி. அதனால் எந்த கப்பலும் அதை மீறி, அந்த அச்சுறுத்தலை மீறி அந்த வழியாக போயிட முடியாது அப்படின்றது தான் ஈரானுக்கு இருக்கிற அட்வான்டேஜ். அதனால் இவங்க வந்து நான் சி மைன்ஸ்லாம் அகட்டிட்டேன், நீங்கள் எல்லாம் போகலாம் அப்படின்னு அமெரிக்கா ஒரு உறுதி கொடுத்து சொன்னால் கூட அதை நம்பி எந்த கம்பெனியும் கப்பல்களை இயக்க மாட்டாங்க அப்படின்றது தான் நிதர்சனமான விஷயம். இஸ்ரேல் பிரதமர் நெதன்யாகு அவர் வந்து இன்னும் போர் முடியவில்லை அப்படின்னு அவர் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்கிறாரு. இந்த பேச்சுவார்த்தைக்கு இடையில அவருடைய நிலைப்பாடு என்னவா இருக்கு? இஸ்ரேலுடைய நிலைப்பாடு தொடக்கத்திலிருந்தே எல்லாரும் சொல்றது ஒண்ணுதான், இந்த பேச்சுவார்த்தை நடக்கக்கூடாது, அதை எப்படியாவது கெடுக்கணும் அப்படின்றது தான் இஸ்ரேலுடைய நிலைப்பாடு. அதை ஒட்டி தான் அவங்களுடைய செயல்பாடுகள் இருக்கு. லெபனான் மீது தொடர்ந்து தாக்குதல் நடத்திட்டு இருக்காங்க.
நேற்று கூட ஒரு தாக்குதல் லெபனானுடைய கவர்மெண்ட் பில்டிங் மேல தாக்குதல் நடத்தியிருக்காங்க. அதுல 13 பேர் அரசு ஊழியர்கள், செக்யூரிட்டி பர்சனல் கொல்லப்பட்டிருக்காங்க அப்படின்ற செய்தி வந்திருக்கு. அதே மாதிரி பாலஸ்தீனியர்கள் மீது ரெஃப்யூஜி கேம்ப்ல இருக்காங்கல்ல, அகதிகள் முகாம்ல காசால இருக்கிற அந்த ரெஃப்யூஜி கேம்ப் மீது தாக்குதல் நடத்தி அதுல இருக்கிற ஒரு 6 பாலஸ்தீனியர்கள் கொல்லப்பட்டிருக்காங்க அப்படின்ற செய்தியும் வந்திருக்கு. இதெல்லாம் பேச்சுவார்த்தைக்கு ஏற்பாடுகள் நடந்து இந்த டீம்ஸ்லாம் அங்கே போய் இறங்கிட்டு இருக்கும் போது இந்த தாக்குதல் நடக்குது இஸ்ரேல். அப்படின்னா அவங்களுடைய நோக்கம் வந்து இந்த பேச்சுவார்த்தையை சீர்குலைக்கணும் அப்படின்றது தான். அதுல குறிப்பா என்ன விஷயம் அப்படின்னா, இஸ்ரேல பிரைம் மினிஸ்டர் நெத்தனியாகு மேல 2 விஷயம் அவருக்கு சிக்கல் இருக்கு. ஒன்னு, அவர் மீது இருக்கிற கரப்ஷன் சார்ஜஸ், ஊழல் குற்றச்சாட்டுல கோர்ட் விசாரணை. இந்த போர் நின்றுடுச்சு அப்படின்னா அவர் மீது உடனடியா நீதிமன்ற விசாரணை தொடங்கும். 2020 அவர் அந்த பிரச்சனையில இருக்கு, விசாரணை நடந்துட்டு இருக்கு. இப்போ இந்த வாரம் நீதிமன்றத்தில் வந்து அவர் ஆஜராகி வாக்குமூலம் கொடுக்கணும், விசாரணையில ஆஜராகணும். அப்படி ஒரு சூழ்நிலையில அவர் இந்த போர் இல்ல அமைதியான சூழ்நிலை இருந்துச்சு அப்படின்னா அவருக்கு தனிப்பட்ட முறையிலேயே அவருக்கு சிக்கல் இருக்கு. அதே மாதிரி இன்னொரு சிக்கல், இன்டர்நேஷனல் கிரிமினல் கோர்ட்ல அதன்படி அவர் மீது போர் குற்றம் இருக்கு. இப்போ இது 2 விஷயத்திலையும் அவர் தப்பிக்கணும் அப்படின்னா இந்த நிலையற்ற தன்மை, குழப்பம், போர் இதெல்லாம் நீடிச்சிட்டு இருக்கணும் அப்படின்றதுதான் நேத்தன்யாகுவுடைய கொள்கை. அதனால தான் இதை வந்து அவர் நீடிச்சிட்டு இருக்காரு. அவரால் எவ்வளவு முடியுமோ அவ்வளோ கெடுதல்களை பண்ணிட்டு இருக்காரு. இப்போ செய்தி என்ன வந்திருக்கு அப்படின்னா, லெபனானோடு நாங்கள் பேச்சுவார்த்தை நடத்துறதுக்கு நாங்கள் ஒப்புதல் தெரிவிச்சிருக்கோம். வாஷிங்டன்ல வர வாரத்தில் லெபனானோடு இஸ்ரேல் பேச்சுவார்த்தை நடத்தும் அப்படின்ற மாதிரியான செய்திகள் வந்திருக்கு. ஆனால் அதே சமயத்தில் இப்போவும் தாக்குதல் தொடர்ந்துட்டு இருக்கு லெபனான் மேல அப்படின்ற செய்தியும் கூடவே வந்துட்டு இருக்கு. அதனால நம்பவே முடியாத வார்த்தைகள், நம்பவே முடியாத ஒரு நாடு இந்த சமயத்தில் அப்படின்னா அது வந்து இஸ்ரேல தான் இருக்க முடியும். ஓகே, இதில் வந்து முஜ்தபா கமேனி, இந்த அயதுல்லா அலி கமேனி அவர் கொல்லப்பட்ட பிறகு பொறுப்புக்கு வந்த ஒரு உச்ச தலைவர், அவர் வந்து காயம்பட்டிருக்கிறார் அப்படின்ற செய்தி அப்பயே வந்துச்சு. அவர் என்ன நிலையில் இருக்கிறாரு, அவர் இந்த பேச்சுவார்த்தை, இந்த போர் இதெல்லாம் அவருடைய உத்தரவின் பேரில் தான் வந்து இவ்வளோ நாள் நடந்ததா, அதனோட நிலைமை என்ன, ஸ்டேட்டஸ் என்ன? முஜ்தபா ஹமேனி அவர் பதவி ஏற்றுக்கிட்ட பிறகு அவர் மார்ச் 8ஆம் தேதி பதவி ஏற்றுக்கிட்டார் சுப்ரீம் லீடரா. அதற்கு பிறகு அவர் வந்து எங்கே இருக்காரு, அவருடைய ஃபோட்டோ, அவருடைய வீடியோ, அவருடைய ஆடியோ எதுவுமே வெளிவரல. அவருடைய ஸ்டேட்மெண்ட் மட்டும் அப்பப்போ வெளியிட்டு இருக்காங்க. ஸோ அவருடைய நிலையை பற்றிய செய்தி ராய்டர்ஸ்ல வந்திருக்கு. அதில் என்ன சொல்றாங்க அப்படின்னா, அவருடைய முகம், அந்த தாக்குதல் பிப்ரவரி 28ஆம் தேதி அவருடைய அப்பா சுப்ரீம் லீடர் அயதுல்லா அலி ஹமேனி அவர் கொல்லப்பட்ட பொழுது அந்த தாக்குதல்ல இவரும் காயம்பட்டிருக்காரு. இவருடைய முகத்துல காயங்கள் இருக்கு, முகம் வந்து சிதைஞ்ச மாதிரியான இதில் நிலையில இருக்கு. அது மாதிரி அவருடைய ஒரு காலோ இல்லை 2 காலோ பாதிப்புக்குள்ளாக இருக்கு. அதில் அவர் ட்ரீட்மெண்ட்ல இருக்காரு. ட்ரீட்மெண்ட்ல அவர் முன்னேற்றம் இருக்கு, முன்னேறி வந்துட்டு இருக்காரு. ஆனாலும் அவருடைய மைண்ட் வந்து ரொம்ப ஷார்ப்பா இருக்கு. அவர் தான் எல்லா முடிவுகளையும் அவர் தான் எடுக்கிறாரு. போர் சம்பந்தமான முடிவுகள், இப்போ நடக்கிற இந்த பேச்சுவார்த்தை சம்பந்தமான முடிவுகள் எல்லாவற்றையும் அவர் தான், முக்கியமான முடிவுகள் எல்லாம் அவர் தான் எடுத்துக்கிட்டு இருக்காரு அப்படின்ற செய்தி வந்திருக்கு. இப்போ இன்னைக்கு என்ன செய்தி வந்திருக்கு அப்படின்னா, 40வது நாளை ஒட்டி அவர் ஒரு செய்தி, 40வது நாள்னா அவங்களுடைய தந்தையார் கொல்லப்பட்ட 40வது நாள், அதை ஒட்டி அவர் செய்தி சொல்லியிருக்காரு. ஈரான் வந்து போரை விரும்பல, ஆனா ஒருபோதும் அதனுடைய உரிமைகளை அது விட்டு கொடுக்காது அப்படின்ற செய்தியவும் அவர் இன்னைக்கு வெளியிட்டிருக்காரு. அதனால முஜ்தபா ஹமேனியோடைய உடல்நிலை, அவர் எங்க இருக்காரு அப்படின்றது இது வரைக்கும் மர்மமாகவே இருந்துச்சு. அவருடைய நிலை என்ன, அவர் இல்ல, அவர் இறந்துட்டாரு, அவர் வந்து ஏதோ பொந்துக்குள்ளார ஒளிஞ்சிட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரிலாம் அமெரிக்கா கிண்டல் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ஆனா அவரு நல்லா இருக்காரு, முக்கியமான முடிவுகளை எல்லாம் அவர் தான் எடுக்கிறார் அப்படின்ற செய்தி இன்னைக்கு வெளியே வந்திருக்கு. பொறுத்திருந்து பார்க்கலாம் அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு. இவ்வளவு நேரம் நம்முடைய பார்வையாளர்களுக்காக நேரத்தை ஒதுக்கி கருத்துக்களை பகிர்ந்துட்டு நன்றி சார். நன்றி.